இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவுன்னு நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறது உண்டு. இவங்கள வளர்க்க நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். இவங்க அறிவை நல்ல வழியில பயன்படுத்த பெற்றோர்களாகிய நாம அதிக நேரம் அவங்களோட செலவழிச்சு நற்போதனைகளை சொல்லி கொடுக்கணும். ஒரு நர்சரி ஸ்கூல் கேன்டீன்ல ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆப்பிளுக்கு மேல எடுக்காதீங்க, கடவுள் பாத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. அடுத்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன பையன் போய் எழுதனான், எத்தனை சாக்லேட்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஏன்னா கடவுள் ஆப்பிள் இருக்கும் கூடையத்தான் கவனமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க செய்யும் அட்டகாசத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிறுவன் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா, காந்தி தாத்தாவுக்கு ஏன் தலையில முடியே இல்ல? உடனே அம்மா ரொம்ப மேதாவித்தனமா, ஏன்னா அவர் எப்பவுமே உண்மைய பேசுனதுனாலன்னு சொல்ல, பையன் உடனே சொன்னான், ஓ, இப்போ எனக்கு புரியுது ஏன் எல்லா பெண்களுக்கும் நீள முடி இருக்குதுன்னு. வகுப்புல டீச்சர் சிறுமிய பார்த்து கேட்டாங்க, உங்க அப்பா வயசு என்ன? 6 வயசுன்னு சிறுமி டக்குன்னு சொன்னான். டீச்சர் ஆச்சரியத்துல, அது எப்படி இருக்கும், பொய் சொல்லாதன்னு சொல்ல, சிறுமி பதிலுக்கு, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் அப்பா ஆனாரு, அப்படின்னா அவருக்கு 6 வயசு தானேன்னு கேட்டா. குழந்தைங்களை நம்ம குறைவா எடை போடக்கூடாது. அவங்க கிட்ட அலட்சியமா ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. அவங்க அறிவை, பேச்சுத்திறனை நல் வழியில உபயோகப்படுத்த நாம ஊக்குவிக்கணும்.